ஓகே ப்ரோ. இப்போ வந்து நம்ம ஏற்கனவே போட்ட ட்ராயிங்கே இருக்குல்ல, அதவே எடுத்துக்கிறோம். உங்கள் பேர் போட்டு தான் சேவ் பண்ணியிருக்கேன். ஓகே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லேயர்ஸ், இப்போ இதெல்லாம் இருக்கட்டும், ஹேட்ச்லாம் வந்து பின்னாடி கிளாஸில் பார்ப்போம். இப்போ லேயர் வந்து நம்ம ட்ராயிங் வரைகிறதுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்ம ட்ராயிங் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னாலே வந்து உங்களுக்கு லேயர் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த லேயர்ஸில் வந்து நிறைய டைப் இருக்குது. இப்போ லேயர் ப்ராப்பர்ட்டிஸ், இது இந்த லேயர் ப்ராப்பர்ட்டிஸை வந்து எப்படிலாம் ஹைட் பண்ணிக்கிறது, டிரான்ஸ்பரன்சி வேல்யூவை வந்து கம்மி பண்ணிக்கிறது, இந்த மாதிரி கொஞ்சம் நமக்கு தேவையானது நிறையா இருக்கும். ஃப்ரீஸ் பண்ணிக்கிறது, இந்த மாதிரிலாம் நிறையா இருக்கும். அது என்னன்னு பார்த்துருவோம் இன்றைக்கி. இப்போ வந்து இந்த லேயர் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ட்ரா டூல்ஸ், மாடிஃபை டூல்ஸ், அனோட்டேஷன் டூல்ஸ், அதுக்கு அடுத்து வந்து இருக்கும் இந்த லேயர்ஸ் வந்து நம்ம ஸ்டார்டிங்லேயே தேவைப்படும். ஒரு ட்ராயிங் ஸ்டார்ட் பண்ணுற போதே நம்ம ஃபஸ்ட்டு பண்ணுற வேலை லேயரை வந்து சேஞ்ச் பண்ணுறது தான். ஆனால் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு கொஞ்சம் நடத்தாமல் இருக்குது. அது என்னென்னா, இப்போ இந்த மாதிரி செலெக்ஷன் இப்போ பேன் பண்ணுறதுனா என்னென்னா, இதுக்கு பேர் வந்து என்னென்னா, நம்ம மூவ் பண்ணுறேன் இல்லை, இப்போ நான் இப்போ மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம்ல, இந்த இதை வந்து ஹெல்ப் பண்ணுதில்ல, செலக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ப்ளஸ் சிம்பிள் மாதிரி இருக்குல்ல, நம்ம கர்சர்னு சொல்லுவோம்ல, அது நார்மலாக கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணும்போது கர்சர்னு சொல்லுவோம். இதுக்கு பேர் வந்து கிராஸ் ஹேர். ஆமாம், கிராஸ் ஹேர்னு சொல்லுவோம். இது வந்து என்னென்னா, இந்த கிராஸ் ஹேரை வந்து நம்ம எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுறது. ஒன்று கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணுறதுக்கு, இங்கே மேலே போகையில் கர்சராக ஒர்க் பண்ணோம், இங்கே வரையில் நம்ம வந்து ட்ராயிங்கில் வரையில் வந்து இதுக்கு பேர் வந்து கிராஸ் ஹேர்னு சொல்லணும். இப்போ இதை வந்து செலெக்ஷன்லேயே வந்து 4 டைப் இருக்குது. ஓகேவா? இப்போ நம்ம கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணலாம். இப்போ இந்த லைனை வந்து நான் டெலீட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், கிளிக் பண்ணி டெலீட் கொடுத்தோம்னா டெலீட் ஆயிரும். இப்போ கண்ட்ரோல் Z கொடுத்தோம்னா மறுபடியும் வந்துடும். ஓகேவா? இப்போ இந்த கிராஸ் ஹேர் வந்து எதுக்கு செலெக்ஷனுக்கு தான் ஹெல்ப் பண்ணுது. ஓகேவா? இப்போ எல்லாத்துக்குமே அது தான். இப்போ வந்து செலெக்ஷன்லேயே வந்து பாருங்கள், நான் இந்த சைடு கிளிக் பண்ணிக்கிறேன். ட்ராயிங் வந்து இந்த பக்கம் இருக்குது, நான் ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் போகிறேன். ரைட்டு டு லெஃப்ட்டு போகையில் உங்களுக்கு என்ன கலரில் செலக்ட் ஆகுது, க்ரீன் கலர். ஓகேவா? க்ரீன் கலரில் செலக்ட் ஆகுது. இப்போ நான் லெஃப்ட்டு டு ரைட்டு போகிறேன், என்ன கலரில் செலக்ட் ஆகுது, ப்ளூ கலரில் செலக்ட் ஆகுது. இப்போ இதோட பர்பஸ் என்ன அப்படின்றது தான் இம்பார்ட்டண்ட்டு. இப்போ நான் என்னென்னா, இப்போ நான் இந்த லைனை மட்டும் செலக்ட் பண்ணுறேன். இப்போ நான் இந்த க்ரீன் கலரில் போய் நான் இந்த ட்ராயிங்கோட கார்னரை மட்டும்தான் டச் பண்ணுறேன். கார்னர் எதுலாம் டச் ஆகிருக்கு பாருங்கள், மேலே இருக்க லைன் டச் ஆகுது, அந்த ஹைலைட்டாக காமிக்குதுல்ல, ஹைலைட் ஆகி காமிக்குதுல்ல, அது பூராமே செலக்ட் ஆகும். இதோட பர்பஸ் என்னென்னா, நான் டச் ஆகிற இடம் எல்லாமே செலக்ட் ஆகும். நான் வந்து இப்போ பாருங்கள், இந்த லைனில் வந்து நான் ஃபுல்லாக கூட கவர் பண்ணலை. இந்த லைன் இருக்குது, இந்த லைனை நான் ஃபுல்லாக கவர் பண்ணலை. இந்த லைன் இருக்குது, இந்த லைனையும் நான் ஃபுல்லாக கவர் பண்ணலை. இந்த லைன் இருக்குது, இந்த லைன்றது இது ஃபுல்லு தானே, இதை ஃபுல்லாக கவர் பண்ணால் தானே செலக்ட் ஆகணும். ஆனால் நான் லைட்டாக டச் தான் ஆகுது. இந்த லைனில் இந்த இடத்துல கார்னரில் டச் ஆச்சு, இந்த லைனில் கார்னரில் டச் ஆச்சு, இந்த லைனில் கார்னரில் டச் ஆச்சு. ஓகேவா? ஆனால் என்ன ஆகுது, எல்லாமே டோட்டலாகவே உங்களுக்கு செலக்ட் ஆகுது. காரணம் என்னென்னா, நான் இதில் வந்து லைட்டாக டச் ஆகிற ஆப்ஜெக்ட் எல்லாமே செலக்ட் ஆகும். இப்போ பாருங்கள், நான் இந்த இது லெஃப்ட் டு ரைட் வரேன், லெஃப்ட் டு ரைட் வரையில் அதே மாதிரி தான் செலக்ட் பண்ணுறேன், அதே கார்னர் தான் செலக்ட் பண்ணுறேன், எதுவுமே செலக்ட் ஆக மாட்டுது. காரணம் என்னென்னா, நீங்கள் இந்த க்ரீன் கலர் செலெக்ஷனில் வந்து எனக்கு நான் டச் ஆகிற எல்லாமே செலக்ட் ஆகும். ஆனால் அந்த ப்ளூ கலரில் லெஃப்ட் டு ரைட்டில் வந்து ஃபுல்லாக கவர் ஆகிற ஆப்ஜெக்ட் மட்டும்தான் செலக்ட் ஆகும். ஓகேவா? இதில் ஃபுல்லாக கவராக இருக்கிறது எது, இந்த லைன் மட்டும்தான் ஃபுல்லாக கவர் ஆகிருக்கு. ஏன்னா இந்த லைன் பாருங்கள், இந்த லைன் வந்து இங்கேருந்து இது வரைக்கும் எண்டு பாயிண்ட்டு, இந்த லைன் கீழே வரைக்கும் வருது. ஃபுல்லாக கவர் ஆகும். இப்போ எதுவுமே செலக்ட் ஆகாது, ஃபுல்லாக கவர் ஆகலை. இதிலேருந்து இந்த இது வரைக்கும் ஃபுல்லாக கவர் ஆனால் மட்டும்தான். இப்போ இதுக்குள்ளே வந்துட்டோம்னா இதுவும் ஃபுல்லாக கவர் ஆகுது, அந்த ஹைலைட் ஆகுதுல்ல, அதுவே தெரிஞ்சிடும். இப்போ கவர் பண்ணல, அது எல்லா லைனுமே டாப் லைனு பாட்டம் லைன் ரெண்டுமே ஃபுல்லாகவே கவர் ஆகுது. அப்படின்னா ஃபுல்லாகவே செலக்ட் ஆகும். ஒன்று கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணுறது, இது வந்து லஸ்ஸோ செலெக்ஷன், அதாவது க்ரீன் செலெக்ஷன். அடுத்து ஹோல்டு பண்ணி செலக்ட் பண்ணுவாங்க. இந்த லெஃப்ட் கிளிக் பண்ணிவிட்டு மவுஸோட, இது வந்து லெஃப்ட் கிளிக் சொல்லுவோம் அப்புறம் மவுஸில், இது வந்து லெஃப்ட் கிளிக், இது ரைட் கிளிக்கு, இது மவுஸோட மிடில் பட்டன். ஓகேவா? இப்போ நான் ஹோல்டு பண்ணி செலக்ட் பண்ணுறது, இதுக்கு பேர் ஹோல்டு பண்ணாலும் அதே பர்பஸ் தான், டச் ஆகிற எல்லாமே செலக்ட் ஆகும். ஆமாம், அப்படியே ஹோல்டு பண்ணி வர்றது. இது வந்து யூஸ் ஆகாது, நீங்கள் வந்து இதவே யூஸ் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி இது செலக்ட் பண்ணுறது, கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணுறது, இதவே யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. அடுத்து கண்ட்ரோல் A கொடுத்தோம்னா டோட்டல் ட்ராயிங்கே செலக்ட் ஆகும், எல்லாமே செலக்ட் ஆகும். ஆமாம். இப்போ நம்ம செலக்ட் பண்ணிட்டோம், ஆனால் எனக்கு இந்த ட்ராயிங் மட்டும்
இது ரெண்டுமே இந்த 3 இது வந்து டெலீட் ஆகக்கூடாது. அன்செலக்ட் பண்ணுறதுக்கு வந்து இப்போ செலக்ட் பண்ணிட்டோம், எனக்கு இது எல்லாமே இந்த டிராயிங் வந்து இதை தவிர மற்ற எல்லாம் டெலீட் ஆகணும். அப்போ இதை என்ன பண்ணுறது, இதை அன்செலக்ட் பண்ணணும். அன்செலக்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஷிஃப்ட் கீயை ஹோல்டு பண்ணிக்கோங்க. ஷிஃப்ட் கீயை ஹோல்டு பண்ணிவிட்டு எது தேவையோ அதை மட்டும் அன்செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா மிச்சம் எல்லாமே செலெக்ஷனில் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணிடலாம், இதை பூரா டெலீட் பண்ணி விட்டுலாம். ஒன்றும் இல்லை, அன்செலக்ட் பண்ணுறதுக்கு ஷிஃப்ட் கீயை ஹோல்டு பண்ணிக்கிறணும். இப்போ கண்ட்ரோல் ஏ கொடுத்துட்டேன். அன்செலக்ட் பண்ணுறதுக்கு ஆமாம், இது வந்து கண்ட்ரோல் ஏ கொடுத்தா மட்டும் இல்லை. இப்போ நான் இந்த லைனு இது 2 தான் டெலீட் பண்ணணும். தெரியாமல் என்ன பண்ணிட்டேன், இதையும் நான் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ அன்செலக்ட் பண்ணுறதுக்கு ஷிஃப்ட் கீயை ஹோல்டு பண்ணிவிட்டு இதை வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா அன்செலக்ட் ஆகிடும். இதுதான் வந்து அன்செலக்ட். ஓகேவா? அடுத்து பேன் பண்ணுறதுக்கு வந்து இதை யூஸ் பண்ணிக்கோங்க. பேன் பண்ணுறது மவுஸோட மிடில் பட்டனை ஹோல்டு பண்ணிக்கணும். ஹோல்டு பண்ணிக்கணும். ஓகே, இப்போ லேயர் ப்ராப்பர்ட்டிஸ் வந்துட்டு பார்ப்போம். இப்போ லேயரில் வந்து இப்போ இருக்க லேயர் வந்து 0 லேயரில் தான் இருக்குது. எப்படி 0 லேயரில் இருக்குதுன்னு சொல்கிறேன்னா, இந்த இடத்துல தான் நேம் வந்து மென்ஷன் ஆகும். ஓகேவா? இந்த இடத்துல தான் என்ன இருக்கும், நேம் வந்து மென்ஷன் ஆகும். அப்போ இந்த இடத்துல என்ன இருக்குது, 0 தான் இருக்குது. அப்போ நீங்கள் டிஃபால்ட்டாக லேயர் க்ரியேட் பண்ணாலும் பண்ணலைன்னாலும் அந்த இடத்துல என்ன தான் இருக்கும், 0 ஒரு லேயர் இருக்கும். அப்போ தான் ட்ராவே பண்ண முடியும். இந்த லேயருக்கு பேர் வந்து 0 லேயர். ஓகேவா? நான் இப்போ நியூவாக ஒரு லேயர் க்ரியேட் பண்ணணும். ஓகேவா? நியூவாக ஒரு லேயர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ லேயர் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குல்ல, இந்த ஆப்ஷன், இதை கிளிக் பண்ணாலும் லேயர் ப்ராப்பர்ட்டிஸ் டேப் ஓப்பன் ஆகும். இல்லை அப்படின்னா நீங்கள் எல்ஏ என்டர், லேயர் ப்ராப்பர்ட்டிஸ் கமாண்ட் வந்து எல்ஏ என்டர் கொடுத்தாலும் இந்த லேயர் கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் ஓப்பன் ஆகும். நீங்கள் கிளிக் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா? கிளிக் பண்ணி எடுத்துட்டா இதில் வந்து பாருங்கள், கரண்ட் லேயரில் வந்து மொத்தம் 4 ஆப்ஷன் இருக்கும். இது வந்து நியூ லேயர், இது வந்து நியூ லேயர் விபி ப்ரீசோன்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா டெலீட் லேயர், இது வந்து செட் கரண்ட் லேயர். ஆமாம், இதோட பர்பஸில் என்னன்னு பார்த்துருவோம். இது வந்து நம்ம வந்து ட்ரையல் பண்ணுறதுக்கு, கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு, அதாவது எனக்கு லேஅவுட்டில் வந்து எதெல்லாம் வரணும் எதெல்லாம் வரக்கூடாது. இதில் க்ரியேட் பண்ணது எல்லாமே லேயர் பிரிண்ட் அவுட்டில் வரும், இதில் க்ரியேட் பண்ணுறது வராது. நம்ம சும்மா ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ வேணாலும் இங்கே வரைஞ்சி ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு கூட இங்கே வரைஞ்சிக்கலாம். இதில் க்ரியேட் பண்ணுற லேயர் வந்து உங்களுக்கு இதில் பிரிண்ட் அவுட்டில் வராது. ஓகேவா? இப்போ நமக்கு லேயர் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு வந்து இந்த இடத்துல என்ன இருக்குது, நியூ லேயர்னு ஆப்ஷன் இருக்குது. இப்போ நியூ லேயரை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். நியூ லேயரை கிளிக் பண்ணோன்னே என்ன ஆகுது, நியூ லேயர் வந்து க்ரியேட் ஆகுது. லேயர் 1ன்னு க்ரியேட் ஆகும். இதுலேயே அது நேம் வந்து நம்ம அப்பயே மாற்றிக்கலாம். இது வந்து நான் என்ன பண்ணுறேன், வால் லேயர்னு மாற்றிடுறேன். ஓகேவா? வால் லேயர். இப்போ ஜஸ்ட் என்டர் கொடுத்துக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விண்டோ வந்து வரைய போகிறேன். ஓகேவா? அப்போ விண்டோ லேயர்னு ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறணும் எப்பயுமே. இது க்ரியேட். ஓகேவா? மறுபடியும் என்ன பண்ணணும், நியூ லேயர் க்ரியேட் பண்ணி அதுக்கு நேம் வந்து விண்டோ கொடுத்துக்கிறணும். ஓகேவா? அடுத்து இன்னொரு லேயர் க்ரியேட் பண்ணி அதுக்கு நேம் வந்து என்ன கொடுத்துக்கலாம், டோருன்னு கொடுத்துக்கலாம். ஓகேவா? அடுத்து இன்னொரு லேயர் க்ரியேட் பண்ணி எலிவேஷன் கொடுத்துக்கலாம். இப்படி எத்தனை லேயர் வேணாலும் நம்ம க்ரியேட் பண்ணிக்கிற முடியும். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணணும், வால் வரையும் போது வால் லேயர் எடுத்துக்கிறணும், விண்டோ வரையும் போது விண்டோ லேயர் எடுத்துக்கிறணும், டோர் வரையும் போது டோர் லேயர் எடுத்துக்கிறணும், வென்டிலேட்டர் வரையும் போது வென்டிலேட்டர் லேயர் எடுத்துக்கிறணும். இப்போ நம்ம எத்தனை லேயர் க்ரியேட் பண்ணியிருக்கோம், வால், விண்டோ, டோர், எலிவேஷன், வென்டிலேட்டர், இப்படி எத்தனை 100 லேயர் கூட க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும், இதை க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம க்ரியேட் பண்ண லேயர்லாம் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இதை டக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே. இப்போ நான் வால் வரைகிறேன், ஒரு சின்ன ஒரு 10க்கு 10 ரூம் வரைகிறேன். ஓகேவா? 10க்கு 10 ரூம்னா என்ன பண்ணுவீங்க, ஃபஸ்ட்டு ஒரு ரெக்டாங்கிள், நம்ம ஒரே ஒரு ரூம் தான் வரைய போகிறோம். ஓகேவா? இப்போ 10 feet, 10 feet. இப்போ வால் கொடுக்கணும். ஓகேவா? ஆஃப்செட் 9 inches. ஓகே, 9 inches கொடுத்துட்டேன். இது வந்து 10க்கு 10 ரூமு, டாப் வியூ. டாப்லேருந்து பார்த்தா என்ன தெரியும், வால் மட்டும்தான் தெரியும். ஓகேவா? இப்போ இது என்ன, இது இப்போ எந்த லேயரில் வரைஞ்சிருக்கதா சொல்லுது, இங்கே பாருங்கள். இந்த இடத்துல என்ன இருக்குது,
ஜீரோ லேயர். ஆக்சுவலாக இது எந்த நம்ம வரைஞ்சது வால். அப்போ இது எந்த லேயரில் வரைஞ்சிருக்கணும், நம்ம வால் லேயரில் வரைஞ்சிருக்கணும். சரி ஓகே, நான் என்ன பண்ணிடுறேன், ஒரு வால் லேயரை எடுத்துக்கிறேன். இந்த இடத்துல வாலை கிளிக் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு வால் வந்துடும். ஓகேவா, மறுபடியும் ரெக்டாங்கிள் எடுத்து அதே 10 feet, 10 feet, ஆஃப்செட் 9 inches. ஓகேவா, அப்போ இது ஒரு இது ஒரு வால். இது வந்து என்ன லேயரில் வரைஞ்சிருக்கேன், மூவ் பண்ணிக்கிறேன். இது வந்து ஜீரோ லேயர், இது வால் லேயர். ஓகேவா, இப்போ நான் வால் லேயரை வந்து ஹைட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், வால் பக்கத்தில் ஒரு பல்ப் ஐக்கான் இருக்கும், இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணும்போது கரண்ட் லேயரில் இருக்குன்னு இண்டிமேட் பண்ணும். ஓகே, இப்போ பாருங்கள் என்ன ஆயிடுச்சு, வால் லேயரில் வரைஞ்சது டெலீட் ஆகலை, ஜஸ்ட்டு ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். எடுத்துக்கலாம். ஓகேவா, அதே மாதிரி வால் லேயரில் போய் அந்த பல்ப் சிம்பிளை மறுபடியும் ஆன் பண்ணிங்கன்னா வந்துடும். ஓகேவா, இப்போ ஜீரோ லேயர், இது வந்து எந்த லேயரில் வரைஞ்சிருந்தேன், ஜீரோ லேயர். ஓகேவா, இப்போ ஜீரோ லேயர், இந்த ஜீரோ லேயர் ஆஃப் பண்ணினா ஜீரோ லேயர் மிஸ் ஆயிடும். மறுபடியும் ஆன் பண்ணிங்கன்னா ஜீரோ லேயர். ஜீரோ லேயரில் என்னென்ன வரைஞ்சிருக்கீங்களோ எல்லாமே ஹைட் பண்ணலாம். ஓகேவா, அடுத்து நான் என்ன பண்ணணும், இந்த 10x10 ரூமில் வந்து இந்த டபுள் சைடு விண்டோ கொடுக்க போகிறேன். ஓகேவா, அப்போ என்ன பண்ணணும், என்ன லேயர் எடுத்துக்கிறோம், விண்டோ லேயரை எடுத்துக்கிறோம். விண்டோ லேயர் எடுத்து நான் என்ன பண்ணிடுறேன், ஒரு விண்டோ வரைஞ்சிக்கிறேன். இப்போதைக்கு சும்மா ரஃபாக வரைகிறேன். இதவே காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணுறதுக்கு CO கமாண்டு. இது ஸ்ட்ரெயிட்டாக வர்றதுக்கு F8 ஆன் பண்ணிக்கிறணும். ஆர்த்தமோட வந்து ஆனில் தான் இருக்குது. மூவ் பண்ணிட்டேன், காப்பி பண்ணணும். பாருங்கள், இப்படி செலக்ட் பண்ணும்போது என்ன பண்ணணும், நான் இந்த விண்டோவை மட்டும்தான் காப்பி பண்ணணும். ஓகேவா, காப்பி கமாண்ட் எடுத்துகிட்டு நான் க்ரீன் கலர் செலெக்ஷன் பண்ணக்கூடாது, ஏன்னா அது டச் ஆகிற எல்லாமே செலக்ட் ஆகும். அப்போ என்ன பண்ணணும், காப்பி கமாண்டு CO கமாண்டை கொடுத்துட்டு என்ன காமிக்குது, செலக்ட் ஆப்ஜெக்ட், எதை காப்பி பண்ண போகிறீங்கன்னு கேட்குது. நான் இதை தான் காப்பி பண்ண போகிறேன்னு சொல்கிறேன். இப்போ செலக்ட் பண்ணும்போது பாருங்கள், நான் ப்ளூ கலர் செலக்ட் பண்ணும்போது விண்டோ மட்டும்தான் ஃபுல்லாக கவராக இருந்துச்சு. அப்போ என்டர் வேறு எது செலக்ட் பண்ண போகிறீங்களா, ஏன்னா ஒரே டைமில் மல்டிபிள் ஆப்ஜெக்டை வந்து செலக்ட் பண்ணி காப்பி பண்ண முடியும். அப்போ மறுபடியும் செலக்ட்லேயே இருக்குது. நான் ஒன்று செலக்ட் பண்ணிட்டேன், விண்டோவை செலக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு இண்டிமேட் பண்ணுறதுக்கு கீபோர்டில் என்டர் கொடுக்கணும். என்டர் கொடுத்துட்டா என்ன நம்ம காமிக்குது, ஸ்பெசிஃபை த பேஸ் பாயிண்ட் காமிக்குது. நான் இந்த பேஸ் பாயிண்ட்டை எடுத்து இந்த சைடு வந்து மூவ் பண்ணிக்குவேன். ஓகே, விண்டோன்னு ரெஃபரன்ஸ் பண்ணுறதுக்கு சென்டரில் ஒரு லைன் வரையணும், அதையும் வரைஞ்சி விட்றேன். இப்போ இது எந்த லேயரில் வரைஞ்சிருக்கேன், விண்டோ லேயரில் வரைஞ்சிருக்கேன். ஓகேவா, இப்போ இந்த விண்டோவை மொத்தம் 3 விண்டோவாக கொடுக்க போகிறேன் ரூமுக்கு அப்படின்னா இதை செலக்ட் பண்ணி காப்பி பண்ணி வைக்க ட்ரை பண்ணணும். காப்பி என்டர் கொடுத்துட்டு இந்த இடத்துல மூவ் பண்ணி காப்பி பண்ணுறேன். இப்போ அந்த ஆர்த்த மோட ஆஃப் பண்ணிக்கிறேன், அப்போ தான் கிராஸாக வரும். ஆர்த்த மோட ஆன் பண்ணோம்னா என்ன ஆகும், ஒன்லி ஸ்ட்ரைட்டு கிராஸாக வெட்டியிருக்கிறதா தான் போகும். ஆனால் இந்த இடத்துல வைக்க முடியாது என்னால். அப்போ ஆர்த்த மோட ஆஃப் பண்ணிக்கிறணும். இந்த இடத்துல இந்த இடத்துல வைக்கும்போது இதை மறுபடியும் என்ன பண்ணணும், ரொட்டேட் பண்ணணும். ரொட்டேட்டு கமாண்டு வந்து RO, இதில் நடத்துவேன் மறுபடியும். காப்பி மூவ் எல்லாமே இந்த மாடிஃபை டூல்ஸில். இப்போ ரொட்டேட் பண்ணணும். ரொட்டேட்டுக்கு கமாண்ட் என்னது, RO என்டர் கொடுத்துட்டு பேஸ் பாயிண்ட் வந்து இதை எடுத்துக்கிறேன். பேஸ் பாயிண்ட் இதை எடுத்துகிட்டு என்ன பண்ணுறேன், ரொட்டேட் பண்ணுறேன். ஆங்கிள் கொடுத்துறேன். இது வந்து 0 டிகிரின்னு வச்சா இங்கிட்டு வந்துச்சுன்னா என்ன ஆகும், 90 டிகிரி. ஓகேவா, இப்போ என்ன பண்ணிக்கிறேன், இதை எடுத்து காப்பி பண்ணிக்கிறேன், மூவ் பண்ணிக்கிறேன். என்டர் எடுத்துகிட்டு சென்டர் எடுத்து இதோட சென்டரில் மூவ் பண்ணிக்கிறேன். ஓகேவா, அப்போது ஒரு 10x10 ரூமில் வந்து 3 விண்டோ வச்சுட்டேன். அடுத்து முன்னாடி வந்து டோர் வைக்கணும். டோர் வைக்கிறதுக்கு கட் பண்ணுவோம். என்டர் எடுத்துகிட்டு இதோட சென்டர் பாயிண்ட் எடுத்து இங்கே கிளிக் பண்ணிவிட்டு இதை ஆஃப்செட் பண்ணி, இப்போ டோர் வரையும் போது என்ன பண்ணிக்கிறோம், டோர் லேயரை எடுத்துக்கிறணும். வால் வரையும் போது வால் லேயர் எடுத்தோம், விண்டோ வரையும் போது விண்டோ லேயர் எடுத்தோம், டோர் வரையும் போது டோர் லேயரை எடுத்துக்கிறணும். இப்போ என்டர் எடுத்துகிட்டு இந்த இடத்துல ஆஃப்செட் பண்ணிக்கிறணும். ஆஃப்செட் டோரோட திக்னஸ் வந்து ஒரு 3 feet கொடுக்குறேன். அப்போ இந்த பக்கம் 1.5 feet, இந்த பக்கத்து 1.55 feet, 1.5 feet. என்டர். இந்த சைடு ஆஃப்செட் பண்ணிக்கிறேன், இந்த சைடு ஆஃப்செட் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறேன், இதை டெலீட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை ட்ரிம் பண்ணணும். டபுள் என்டர் கொடுத்துட்டு இதை டெலீட் பண்ணிக்கலாம். ஓகேவா, இப்போ டோர் வந்து ட்ரா பண்ணணும். டோர் வந்து எடுத்தே வச்சிடலாம், இருந்தாலும் ட்ரா பண்ணுவோம். எடுத்து வைக்கிறதுக்கு வந்து என்டர் கொடுத்தீங்கன்னா டோர் வந்து இங்கே இருக்கும்.
இருக்கும். இதை நம்ம அப்புறம் ஐஎன்டர் கொடுத்து பிளாக்ஸ் எப்படி எடுத்து வைக்கிறதுன்னு பார்ப்போம், பிளாக்ஸ் நடத்தையில் பார்ப்போம். இப்போதைக்கு நான் மேனுவலாக டோர் என்ன பண்ணிடுறேன், வரைஞ்சிடுறேன். ஓகேவா? இப்போ எல்என்டர் எடுத்து இந்த இடத்துல இருந்து டோரோட இந்த வித்து எவ்வளவு, இது வந்து டாப்லேருந்து பார்த்தா டோர் வந்து டாப்லேருந்து பார்த்தா உங்களுக்கு எது தெரியும், அந்த டோரில் மேலே அந்த பார்டர் மட்டும்தான் தெரியும். முன்னாடி இருந்து பார்த்தா இந்த இது தெரியும். ஓகேவா? நம்ம இப்போ டாப் வியூ தான் வரைஞ்சிக்கிட்டு இருக்கோம். டாப்லேருந்து பார்க்கும்போது மேலே இருக்க 3 ஃபீட்டு தான் தெரியும். ஓகேவா? அப்போ என்ன பண்ணணும், இந்த டோரோட இந்த லென்த் எவ்வளோ கொடுத்துருந்தோம், டோருக்கு 3 ஃபீட்டு கொடுத்துருந்தோம். அப்போ இதோட லென்த்து மேலேருந்து பார்க்கும்போது 3 ஃபீட்டு தான் வரும். அப்போ மறுபடியும் ஆர்த்த மோட் ஆன் பண்ணிவிட்டு இங்கேருந்து 3 ஃபீட்டு கொடுத்துடணும். 3 ஃபீட். அடுத்து என்ன தெரியும், டோரோட டாப்பு திக்னஸ் தெரியும், அந்த திக்னஸ் தெரியும், அந்த இது தெரியும். அப்போ அது ஒரு 1-2 இன்ச்சஸ் கொடுத்துக்கிறேன். மறுபடியும் க்ளோஸ் பண்ணி இங்கே கொண்டு வந்துடணும். அடுத்து டோர் வந்து க்ளோஸ் பண்ணுற ஷேப் வந்து ஆர்க் ஷேப் கொடுக்கணும். ஆர்க்கு கமாண்ட் என்னது, ஏ. ஆர்க் கமாண்டு ஏ. ஃபஸ்ட் பாயிண்ட்டு ஆர்க் வரையும் போது ஆர்த்த மோட் ஆஃப் பண்ணிக்கிறணும். ஓகேவா? ஃபஸ்ட் பாயிண்ட்டு, செகண்ட் பாயிண்ட்டு, இது 3 பாயிண்ட் ஆர்க்கு தான் வரும் ஆர்க்கில். ஓகேவா? ஆர்க் மாதிரி ட்ரா பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இன்னும் ஆர்க் நடத்தினா புரியும். ஓகேவா? இப்போ என்ன பண்ணிட்டேன், வால் லேயரை வச்சு வால் வரைஞ்சிட்டேன், டோர் லேயரை வச்சு டோர் வரைஞ்சிட்டேன், விண்டோ லேயரை வச்சு விண்டோ வரைஞ்சிட்டேன். ஓகே, வென்டிலேட்டர் இருக்கட்டும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ எனக்கு கிளைண்ட் வந்து எனக்கு வால் மட்டும் இருக்க மாதிரி ஒரு அவுட்புட் கொடுங்க ஃபஸ்ட்டு அப்படின்றாங்க. வால் மட்டும் இருக்காது, விண்டோலாம் ஃபிக்ஸ் பண்ணாமல், விண்டோ டோர் எதுவும் ஃபிக்ஸ் பண்ணாமல் வால் மட்டும் இருக்க மாதிரி கொடுங்க அப்படின்னாங்கன்னா என்ன பண்ணிக்கலாம், நம்ம விண்டோவையும் டோரையும் ஹைட் பண்ணிவிட்டு என்ன பண்ணிடலாம், வால் மட்டும் இருக்க மாதிரி அவுட்புட் கொடுத்துக்கலாம். இல்லை நம்மளே வரையும் போது என்ன பண்ணணும், இந்த இடத்துலலாம் ஏதாவது கேட்ச் பண்ணணும், இதுகள்லாம் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், தேவையில்லைன்னா ஹைட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்போ இது ப்ராப்பர்ட்டி, இது லேயர் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? நம்ம வரையும் போது விண்டோ லேயர் இல்லை எத்தனை லேயர் வேணாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். இன்னமும் ட்ராயிங்கை வந்து கலராக கேட்குறாங்க, புரியுதா? வாலை ஒரு கலரில் கொடுங்க, விண்டோ ஒரு கலரில் கொடுங்க, டோரை ஒரு கலரில் கொடுங்க அப்படின்னு கலராக கொடுத்தாங்கன்னா அதுவும் கலர் பண்ணிக்கலாம். இந்த இதில் போய் அதே லேயர் ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து இந்த இருக்குது பாருங்கள், இதை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நான் வாலுக்கு வந்து ஒரு லேயர் கலர் கொடுக்குறேன், வாலுக்கு வந்து ஒரு ரெட் கலர் கேட்குறாங்க அப்படின்னா ரெட் கலர் கொடுத்துக்கலாம். ஓகேவா? டோருக்கு வந்து ஒரு க்ரீன் கலர் கேட்குறாங்க அப்படின்னா க்ரீன் கலர் கொடுத்துக்கலாம். இதுலேயே மொத்தம் 3 கலர் இருக்கும், இண்டெக்ஸ் கலர், ட்ரூ கலர் அண்டு கலர் புக்ஸ்ன்னு இருக்கும். இதில் வந்து இண்டெக்ஸ் கலரை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளாம் ஒரு கலர் கிரியேட் பண்ண முடியாது. இங்கே இருக்க 100 கலரில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம். இதே இது ட்ரூ கலரில் வந்து நம்ம கிரியேட் பண்ண முடியும். புரியுதா? இல்லை 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 நம்ம மொத்தம் 3 டைப்பு ப்ரோ. இதில் இருக்க கலர் வந்து மொத்தம் கொஞ்சம் டிம்மாக இருக்கும், கொஞ்சம் டார்க்காக இருக்கும். ஆனால் நமக்கேற்ற கலர் வந்து இல்லை அப்படின்னா நம்மளாம் க்ரியேட் பண்ண முடியும். இண்டெக்ஸ் கலரை விட்டுருங்க, இண்டெக்ஸ் கலரில் தேவைன்னா எடுத்துக்கோங்க, உங்களுக்கு தேவையான கலர் இருந்தால் எடுத்துக்கோங்க. இல்லை நானாக க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா ட்ரூ கலர் வந்துடுங்க. ட்ரூ கலர் வந்துட்டு இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், க்ரியேட் பண்ணிக்கலாம், கலர் க்ரியேட் பண்ணிக்கலாம். இதில் வந்து 3 மெத்தட் இருக்கும். இது ஸ்கெட்சப்பில் வந்து 3 மெத்தட் இருக்கும், இதில் வந்து 2 தான் இருக்கும், HSL, RGP. நம்ம யூஸ் பண்ணுறது வந்து RGP. நம்ம சின்ன வயசுலேருந்து படிச்சிருப்போம்ல, RGPனா என்னது, ரெட்டு, க்ரீனு, ப்ளூ. இது வந்து மெயின் கலர்னு சொல்லுவோம். மொத்தம் 7 கலர் இருக்குது, 7 கலரில் மெயின் கலர் அப்படின்னு சொல்லுவோம். விப்ஜிஆரில் மெயின் கலர் எதுன்னு கேட்டாங்கன்னா RGP. இந்த 3 கலர் மிக்சிங் தான் எல்லா கலருமே கிரியேட் ஆகுதுன்னு அர்த்தம். இந்த ரெட்டு, ஆமாம், இந்த 3 கலரை வச்சு தான் எல்லா கலருமே கிரியேட் பண்ணுறாங்க. இப்போ இல்லை நீங்கள் ஒரு நெட்டில் கூட பார்த்து எனக்கு அந்த கலரில் கேட்குறாங்க அப்படின்னா அதோட கலர் கோடை இங்கே வந்து இன்புட் பண்ணாலே போதும். புரியுதா? இப்போ பாருங்கள், நெட்லேயே போய் ஒரு கலர் எடுப்போம். RGP கலர் டைப் பண்ணிங்கன்னா, RGP கலர் கோடு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்துடும்.
இப்போ எனக்கு இந்த கலர் வேணும், இப்போ நெட்டில் கிளைண்ட்டு பார்த்து ஒரு கலர் சொல்கிறாங்க, இமேஜில் போனீங்கன்னா கூட ஓகே தான். இப்போ இந்த கலர் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கிடுவோம், இந்த கலரில் கொடுங்க அப்படின்னாங்கன்னா அதோட கலர் கோடு வந்து இமேஜ்லேயே இருக்கும். கலர் கோடுன்னு கொடுத்தீங்கன்னா இப்போ இந்த கலர் கோடு வந்து கேட்குறாங்க அப்படின்னா, இந்த கலர் கேட்குறாங்கன்னா இதோட கலர் கோடை வந்து நோட் பண்ணிக்கிறணும். இதுக்கு பார்த்தீங்கன்னா பிங்க் கலர்லேயே கொஞ்சம் டார்க் கலராக இருக்குது. இதோட கலர் கோடை நோட் பண்ணுங்கள். ரெட்டில் வந்து என்ன இருக்குது, 153 இருக்குது. ரெட்டில் வந்து 153 இருக்குது. க்ரீனில் வந்து 59 இருக்குது. ப்ளூவில் வந்து 156 இருக்குது. ஓகேவா? இப்போ இந்த கலர் கோடை நோட் பண்ணிட்டீங்க. அப்போ இந்த கலரை வந்து அவங்க சொன்னாங்கன்னா அதோட கலர் கோடு வந்து நமக்கு தெரியணும். ஓகேவா? இப்போ என்ன பண்ணுங்கள், இதை கைட் பண்ணிவிட்டு அந்த கலர் நோட் பண்ணதை சொல்லுங்கள். டோரோட கலரை மட்டும் பாருங்களே, அந்த நம்ம நெட்டில் பார்த்தோம்ல இந்த பிங்க் கலரு, அது வந்து வந்துடும். ஓகேவா? ட்ரூ கலரில் போய் சொல்லுங்கள். ரெட்டில் வந்து ஃபஸ்ட்டு என்ன கொடுத்தீங்க, 153. இங்கே என்ன கொடுத்தீங்க, 153, 59, 156. க்ரீன் லெவலில் 150, வெறும் 59. ப்ளூவில் 156. பார்த்தீங்கன்னா என்ன ஆயிடுச்சு, இங்கே என்ன கலர் இருந்துச்சோ அதே கலர் இருந்துச்சு, இங்கே வந்துருச்சு. ஓகேவா? இப்போ ஜஸ்ட் ஓகே கொடுத்துட்டிங்கன்னா போதும், டோர் வந்து அந்த கலரில் வந்து க்ரியேட் ஆகிரும். புரியுதா? இப்போ இது ரொம்ப முக்கியம் ப்ரோ. கலர் கோடு வந்து கேட்டாங்கன்னா கிளைண்ட்டு இந்த வெப்சைட்டை மட்டும் சொன்னீங்கன்னா போதும். RGB கலர் பிக்கர் அப்படி சொன்னீங்கன்னா, இது மேக்ஸிமம் ஆட்டோக்கல்லில் வந்து இப்போ கலர் ட்ராயிங் கேட்குறாங்க. அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இந்த கலர் பிக்கரை மட்டும் சொல்லிவிட்டு நீங்களாக ஒன்று செலக்ட் பண்ணிக்கோங்க அப்படி சொன்னீங்கன்னா அவங்களே செலக்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ எனக்கு விண்டோ வந்து எல்லோ கலரில் வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும், ஆமாம் கலர் கோடு பார்த்துக்குங்க. 229 நோட் பண்ணுங்கள் டக்குன்னு. இரநூத்தி 229 210 ஓகே 210 30 என்ன ஆயிடுச்சு, அதே எல்லோ கலர் வந்து இங்கே க்ரியேட் ஆயிடுச்சு. இதுவே கொடுத்துட்டிங்கன்னா விண்டோ பூரா என்ன ஆயிரும், எல்லோ கலராக மாறிடும். இந்த மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணுற லேயருக்கு வந்து கலர் வந்து மாற்றிக்கிற முடியும். ஓகேவா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இது ஆன் ஆஃப் தான், இது நம்ம வெளியவே பார்த்துருப்போம். இந்த இடத்துலையே என்ன பண்ணியிருப்போம், ஆன் ஆஃப் கொடுத்துருப்பாங்க. செகண்ட் வந்து என்னென்னா ஃப்ரீஸ், மூணாவது லாக் பண்ணுறது. நீங்கள் இங்கேயும் ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம், இங்கேயும் ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம், இங்கேயும் லாக் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், இங்கேயும் அதே பர்பஸ் தான் இருக்குது, நீங்கள் இங்கேயும் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ இதில் ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து ஃப்ரீஸு, செகண்ட் இது ஃபஸ்ட்டு இருக்கிறது ஆன் ஆஃப். இப்போ கிளைண்ட் வந்து எனக்கு எதுக்குள்ளே இதுதான் இந்த லேயர் ப்ராப்பர்ட்டிஸை கிளிக் பண்ணால் போதும். இல்லைன்னா கமாண்டு எல்ஏ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓகேவாயிடும். ஓகேவா? இப்போ நான் வந்து எனக்கு கிளைண்ட் வந்து விண்டோவை மட்டும் ஹைட் பண்ணி கொடுங்கன்னா, ஆஃப் பண்ணி கொடுங்கன்னா என்ன பண்ணிக்கலாம், விண்டோவை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதை மட்டும் ஒரு அவுட்புட்டாக கிளைண்ட்டு கொடுக்க முடியும். இப்போ எனக்கு அதுக்கு பண்ண சொல்லலை, நம்மளே வந்து ஒர்க் அவுட் பண்ணும்போது எனக்கு வந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம், அதை வந்து சேஃபாக வச்சுக்கலாம். ரெண்டாவது யாருக்கும் தெரியாமல் ஹைடாகவும் ஆயிரும். ஃப்ரீஸ் பண்ணால் ஹைடு அண்டு எதுவுமே டெலீட் பண்ண முடியாது, ஃப்ரீஸ் பண்ணுறது அதுக்கு பேர். இப்போ பாருங்கள், நான் இந்த விண்டோவை வந்து ஃப்ரீஸ் பண்ணுறேன். விண்டோவை இந்த இதை ஃப்ரீஸ் பண்ணிட்டேன்னா பாருங்கள், ஹைடும் ஆகிடுச்சு, ஃப்ரீஸாகவும் இருக்கும். நான் செலக்ட் பண்ணி டெலீட்டும் பண்ண முடியாது. இந்த இடத்துல தானே விண்டோ இருக்குது, விண்டோவை இப்படி செலக்ட் பண்ணால் விண்டோ செலக்ட் ஆகணும்ல. இப்போ டெலீட்டும் ஆகாது. ஓகேவா? ஃப்ரீஸாகவே இருக்கும். நம்ம இது வேணும்னா அதை ஃப்ரீஸ் பண்ணதை ஆன் பண்ணிக்கலாம். லாக் பண்ணுறது அதே பர்பஸ் தான். இப்போ லாக் பண்ணுறது அதே பர்பஸ் தான், ஆனால் ஃப்ரீஸ் மாதிரி உங்களுக்கு ஹைட் ஆகாது, மறையாது. நமக்கு வியூவுக்கு தெரியும், ஆனால் லாக்கில் இருக்கும். நம்ம அதை செலக்ட் பண்ணி டெலீட் பண்ண முடியாது. இப்போ பாருங்கள், இதை லாக் பண்ணிக்கிறேன், விண்டோவை வந்து லாக் பண்ணிடுறேன். விண்டோவை லாக் பண்ணிட்டேன்.
இப்போ நான் எல்லாத்தையும் தான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு டெலீட் பண்ணுறேன். எது மட்டும் எல்லாமே டெலீட் ஆகுது. எது மட்டும் டெலீட் ஆகலை? விண்டோ மட்டும் டெலீட் ஆகலை. ஏன் விண்டோ மட்டும் டெலீட் ஆகலை? நான் விண்டோவை இங்கே லாக் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் ஃபைலை வந்து நான் எல்லாத்தையும் டெலீட் பண்ணணும் கண்ட்ரோல் ஏ கொடுத்து. ஆனால் இதுக்கு இது மட்டும் டெலீட் ஆகக்கூடாது. ஃப்ரீஸ் பண்ணாலும் டெலீட் ஆகாது, ஆனால் ஹைட் ஆயிரும்ல. அது வந்து நம்ம இதில் வந்து உங்களுக்கு ஹைட் ஆகலையில, நமக்கு வியூ தெரியுதுல்ல. இந்த இருக்குல்ல, இப்போ ஃப்ரீஸுக்கும் விண்டோவை நான் ஃப்ரீஸ் பண்ணுறேன். இது அன்லாக் பண்ணிடுறேன். ஃப்ரீஸ் பண்ணுறேன். ஃப்ரீஸ் பண்ணும்போது என்ன ஆயிடுது? விண்டோவே நம்ம கண்ணுக்கு தெரியலை, ஹைடு ஆயிடுது, மறைஞ்சிருது. ஆனால் அதை டெலீட் பண்ண முடியாது. சேஃபாக இருக்கும், மறைச்சி வைக்கிறது அதுக்கு பேர். டெலீட்டும் பண்ண முடியாது. ஆனால் லாக்குன்றது நமக்கு தெரியும். இந்த தெரியுதுல, லைட்டாக தெரியுது பாருங்கள், டிரான்ஸ்பரன்சியாக தெரியும். புரியுதா? இன்னும் புரியலேன்னு நினைக்கிறேன். ஒன்றும் இல்லை, நீங்கள் அந்தளவுக்கு திங்க் பண்ண வேணாம். ஃப்ரீஸ்னால் யாருக்கும் தெரியாமல் ஹைட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒருத்தவங்க வர்றாங்க, அவங்களுக்கு தெரிய வேணாம். நம்ம லாக்குன்னா உங்களுக்கு வந்து லாக் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம எதுக்கு லாக் பண்ணுவோம்? ஆமாம், விண்டோ மட்டும் என்ன பண்ணாலும் டெலீட் ஆகக்கூடாது. எனக்கு வந்து விண்டோ வந்து இம்பார்ட்டன்ட். அப்போ இம்பார்ட்டன்ட் ஃபைலை வந்து என்ன பண்ணி வச்சுருப்போம்? லாக் பண்ணி வச்சுருப்போம். யாராலையும் என்ன பண்ண முடியாது? டெலீட் பண்ண முடியாது. ஆனால் நமக்கு தெரியும், முன்னாடி தான் இருக்கும். அதை எந்த எடிட்டுமே பண்ண முடியாது. நம்ம செலக்ட் பண்ணால் தானே எடிட்டே பண்ண முடியும். இந்த எல்லாத்தையும் செலக்ட் பண்ணுறேன், டெலீட் பண்ணுறேன். நான் செலக்ட் பண்ண எல்லாமே டெலீட் ஆகுது. ஆனால் என்ன, எது மட்டும் டெலீட் ஆகலை? டோரை நான் செலக்ட் பண்ணவே இல்லையே. ஓகே, இப்போ எல்லாத்தையும் செலக்ட் பண்ணுறேன். இப்போ டெலீட் பண்ணுறேன். எல்லாமே டெலீட் ஆகுது. எது மட்டும் டெலீட் ஆகுது? விண்டோ மட்டும் இருக்குது. ஏன் இருக்குது? லாக் பண்ணி வச்சா அந்த வந்து இம்பார்ட்டன்ட் ஃபைல் டெலீட் ஆகாதுன்னு அர்த்தம். இப்போ அன்லாக் பண்ணிடுறேன். கண்ட்ரோல் இஜெட் கொடுத்தா பேக்கில் வந்துடும். சரி, ஓகே. இப்போ வந்து என்ன பண்ணிடுறேன், அதை வந்து அன்லாக் பண்ணிடுறேன். ஓகேவா? இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ண முடியும்? அன்லாக் பண்ணிட்டீங்கன்னா நார்மல் ஃபைல் மாதிரி தான். டெலீட் பண்ணால் எல்லாமே டெலீட் ஆகும். செலக்ட் பண்ணுற எல்லாமே டெலீட் ஆகும். ஓகே. ஆன் பண்ணுறது, ஃப்ரீஸ் பண்ணுறது எல்லாமே வந்து தெரியும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிளாட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். பிளாட்டுன்னா பிரிண்ட்டு தான். இப்போ நம்ம கிளைண்ட்டு கொடுக்க போகிறோம். இப்போ ட்ராயிங் வந்து ஏகப்பட்டது இருக்குது. ஓகேவா? இந்த வால் இருக்குது, இந்த சர்க்கிள் இருக்குது, எல்லாமே இருக்குது. நான் இப்போ எந்த இதுவுமே பிரிண்ட்டில் வந்து கைட் பண்ணலை. அப்படின்றப்ப பிரிண்ட் எடுக்கிறதுக்கு வந்து கண்ட்ரோல் பி இது நடத்துவேன். கண்ட்ரோல் பியில் வந்து என்ன பண்ணுறேன், இப்போ நம்ம பிரிண்டர் எதுவும் இல்லை, அதனால் என்ன பண்ணுறேன், நான் TWG2 மைக்ரோசாஃப்ட் பிரிண்ட் டு PDF கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு, ஏன்னா பிடிஎஃபாக தான் நமக்கு வரும். இப்போ உங்களுக்கு பிரிண்டர் இருந்துச்சுன்னா அதிலே நேம் காட்டிடும், பிரிண்டரோட நேம். ஓகேவா? மைக்ரோசாஃப்ட் டு PDF. இதில் வந்து நான் அது பேப்பர் சைஸ் வந்து என்னது A4 சைஸ் கூட எடுத்துக்கிறேன். A4 சீட்டு சைஸு. இப்போ என்ன பண்ணணும், டிஸ்பிளே கொடுக்க வேணாம், லிமிட்ஸ் கொடுத்துக்கிறேன். லிமிட்ஸ்னால் நம்ம லிமிட் செட் பண்ணதுக்குள்ளே மட்டும் வரும். விண்டோஸ் எடுத்துக்கிறேன். விண்டோஸ் எடுத்துகிட்டு நான் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரிவ்யூ பார்க்குறேன். நான் செலக்ட் பண்ண எல்லாத்துலேயுமே என்ன காமிக்குது? இது எல்லாமே பிரிண்டில் வரும். ஆமாம். இப்போ எனக்கு இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னா, இது மட்டும் தேவைன்னா நம்ம விண்டோஸில் வந்து இதை ஆன் பண்ணிக்கலாம். இல்லைங்க, ஒரு நிமிஷம். கண்ட்ரோல் பி கொடுத்துக்கிறேன். விண்டோஸ் எடுத்துக்கிறேன். இதில் நடத்துவேன் நான். டிஸ்பிளேனா டிஸ்பிளேயில் இருக்க எல்லாமே வரும். எக்ஸ்டென்ஸ்னால் இது வரும். லிமிட்ஸ்னால் நம்ம வந்து லிமிட் செட் பண்ணதுக்குள்ளே வரும். விண்டோஸ்னால் நம்ம தான் செலக்ட் பண்ணுறது ஜஸ்ட்டு. இப்போ என்ன பண்ணுறேன், நான் இந்த ட்ராயிங் மட்டும் செலக்ட் பண்ணணும். ஓகேவா? இதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு
ப்ரிவ்யூ செக் பண்ணுறேன். இதுதான் என்ன ஆகும், கிளைண்ட்டுக்கு அவுட்புட்டாக வரும். ஓகேவா? இப்போ கிளைண்ட்டு வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா, கிளைண்ட்டுக்கு வந்து எனக்கு விண்டோ இல்லாமல் கொடுக்கணும் பிரிண்ட்டு. பட் நம்ம அங்கே வந்து ஹைட் பண்ணணும் இந்த அவசியம்லாம் கிடையாது. இதை நம்ம என்ன அது இப்போ நான் ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கேன், கிளைண்ட்டுக்கு அனுப்பும்போது வால் மட்டும் கேட்குறாங்கன்னா டோரையும் விண்டோவையும் ஹைட் பண்ண சொல்லியிருக்கேன். ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஒரு பிரிண்ட் அவுட் எடுக்க சொல்லியிருக்கேன். அப்படி இல்லாத பட்சத்துக்கு எனக்கு எதுவுமே லேயரில் வரக்கூடாது. எனக்கு இந்த லேயர் மட்டும்தான் பிரிண்ட் அவுட்டில் வரணும். எது மட்டும் இல்லைன்னா இப்படி எடுத்துக்கோங்க, எனக்கு டோரும் விண்டோவும் இல்லாமல் பிரிண்ட் அவுட்டில் வரணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கிறணும், பிரிண்ட்டை லாக் பண்ணி விட்டுறணும். டோருக்கும் விண்டோவுக்கும் பிரிண்ட்டை லாக் பண்ணிட்டீங்கன்னா, ஆமாம், கண்ட்ரோல் P கொடுத்து நான் இப்போ பிரிண்ட் அவுட் எடுக்கிறேன் பாருங்களேன். மைக்ரோசாஃப்ட் பிரிண்ட்டு A4 சீட்டு அண்ட் டிஸ்பிளேயில் போய் விண்டோ எடுத்துகிட்டு இப்போ நான் இதை ஃபுல்லாக தான் செலக்ட் பண்ணுறேன். நான் எதை வந்து பிரிண்ட்டில் வரக்கூடாதுன்னு லாக் பண்ணிட்டேன், விண்டோவையும் டோரையும் லாக் பண்ணிட்டேன். அப்படின்னா இப்போ ப்ரிவ்யூ பாருங்களேன், உங்களுக்கு விண்டோவும் டோரும் பிரிண்ட்டில் வராது. ஏன், பிரிண்ட்டில் வந்து லாக் பண்ணி வச்சிட்டேன். இதெல்லாம் வந்து பிரிண்ட்டில் வரக்கூடாது அப்படின்னு லாக் பண்ணிட்டேன். ஓகேவா? நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ நான் இப்போ பாருங்கள், அதே மாதிரி ப்ரொசீஜர் தான். இப்போ இந்த விண்டோவையும் டோரையும் மறுபடியும் என்ன பண்ணிடுறேன், அன்லாக் பண்ணிடுறேன். இப்போ விண்டோவை அன்லாக் பண்ணிட்டேன், டோரை வந்து அன்லாக் பண்ணலை. அப்போ எது பிரிண்ட்டில் வராது, எது பிரிண்ட்டில் வராது, விண்டோ வரும், டோர் மட்டும் வராது. டோர் அவ்வளோதான், டோர் மட்டும் வராது. இப்போ கண்ட்ரோல் P கொடுத்துட்டு மைக்ரோசாஃப்ட் PDF A4 சீட்டு அண்டு விண்டோஸு. இப்போ எது மட்டும் வராது, டோர் மட்டும். இதுதான் கிளைண்ட்டு கொடுக்குறது, டோர் மட்டும் வராது. ஓகேவா? அப்போ பிரிண்ட்டை நம்ம லாக் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லாத்தையும் அன்லாக் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து கலரு நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம்ல, கலர் வந்து எப்படி மாற்றுறதுன்னு. ஓகேவா? அடுத்து லைன் டைப்பு. லைன் டைப்புனா என்னென்னா, கண்டினியூஸ் லைன் இருக்குது, டாட்டர் லைன் இருக்குது, இந்த மாதிரி லைன்லாம் இருக்கும்ல, அது மாற்றிக்கலாம். இப்போ வாலோட லேயர் வந்து எனக்கு கண்டினியூஸ் லைன் இல்லாமல் கொஞ்சம் டாட்டர் லைனாக கொடுங்க அப்படின்றாங்க. அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் வாலுக்கு நேராக போய், வாலுக்கு நேராக என்ன இருக்குது, கண்டினியூஸில் இருக்குது, இதை கிளிக் பண்ணி செலக்ட் லைன் டைப்புன்னு இருக்கும். செலக்ட் லைன் டைப்பில் இது மட்டும்தான் இருக்கும். நம்ம என்ன பண்ணணும், எக்ஸ்ட்ரா லைன் வேணும்னா லோடு கொடுக்கணும். லோடு ஆப்ஷன் இருக்கும். ஓகே, கேன்சல், லோடு ஆப்ஷன் பக்கத்தில் இருக்கும். லோடு ஆப்ஷனில் போயிட்டு, லோடு ஆப்ஷனில் போனீங்கன்னா நிறையா லைன் டைப் இருக்கும். இப்போ என்ன பண்ணுறாங்க, எனக்கு வந்து வால் வந்து ஒரு ISO டேஸ் லைனாக கேட்குறாங்க, இல்லை டாட் லைனாக கேட்குறாங்க அப்படின்னா எந்த லைன் வேணாலும் எடுத்துக்கலாம். இதுதான் அந்த ப்ரிவ்யூ, பக்கத்துலேயே பார்த்துக்கோங்க. இப்போ இந்த இதில் வந்து இந்த ஆட்டோகேட் ISOவில் வந்து இந்த லைனை வந்து கேட்குறாங்க அப்படின்னா இதை எடுத்துகிட்டு ஓகே பண்ணிடணும். ஓகே பண்ணினா மட்டும் பத்தாது, ஓகே பண்ணிட்டோம், இருந்தாலும் அந்த ப்ளூ கலர் செலெக்ஷன் வந்து எதில் தான் இருக்குது, கண்டினியூஸில் தான் இருக்குது. நம்ம செலக்ட் பண்ணதுக்கு மாற்றிக்கிறணும். புரியுதா? நிறையா பேர் என்ன பண்ணுவாங்க, உள்ளே போய் எடுத்துகிட்டு ஜஸ்ட் ஓகே பண்ணிவிட்டு என்னடா வரலன்னுவாங்க. இப்போ என்ன பண்ணிடணும், இதை கிளிக் பண்ணி ஓகே பண்ணிடணும். ஓகே பண்ணிட்டோம்னா என்ன ஆயிடுச்சு, வால் மட்டும் டாட்டா லேயராக கன்வெர்ட் ஆகிடுச்சு. ஓகேவா? புரியுதா? இந்த மாதிரி உங்களுக்கு தேவையானதை லேயரும் கண்டினியூஸாக என்ன லேயராக மாற்றிக்கலாம். இந்த இடத்துல வந்து இருக்கும். ஓகேவா? அடுத்து லைன் வெயிட்டு. லைன் வெயிட் வந்து என்னென்னா, இப்போ எனக்கு இல்லை, நான் ஏற்கனவே உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் வந்து இதில் சொல்லியிருப்பேன், இந்த இடத்துல கஸ்டமைசேஷனில் வந்து லைன் வெயிட்டை வந்து எடுத்துக்கிறணும். எங்கே இருக்குது, லைன் வெயிட்டும் அண்டு டிரான்ஸ்பரன்சி ஆனில் தான் இருக்குது. டிரான்ஸ்பரன்சியும் லைன் வெயிட்டும் ஆனில் தான் இருக்குது. இதில் இப்போ இதை வந்து இங்கே சப்போஸ் உங்களுக்கு கீழே காமிக்கல, இதுதான் லைன் வெயிட்டு, இதுதான் டிரான்ஸ்பரன்சி, இது ரெண்டுமே உங்களுக்கு காமிக்கல. இப்போ பாருங்கள், இந்த டிரான்ஸ்பரன்சி வந்து அன்டிக் பண்ணுறேன், இந்த இது வந்து கைட் ஆயிரும். டிரான்ஸ்பரன்சி கைட் ஆயிடுச்சு அங்கே இருந்தது. அப்போ இந்த இடத்துல வந்து இல்லைன்னா என்ன பண்ணிக்கிறணும், நம்ம எடுத்து வச்சுக்கிறணும். இது லைன் வெயிட்டு, இதுவும் இல்லைன்னா எடுத்து வச்சுக்கிறணும். ஓகேவா? இது வந்து லைன் வெயிட்டு, இது டிரான்ஸ்பரன்சி. இப்போ விண்டோவை மட்டும் எனக்கு திக் லைனாக, கொஞ்சம் தடிமனான லைனாக, லைன் திக்னஸ் வந்து அதிகமாக கொடுக்குறாங்க அப்படின்னா இப்போ என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் விண்டோவுக்கு நேர லைன் வெயிட் ஆப்ஷன் இருக்குல்ல, இதை போய் கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், லைன் வெயிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஆனால் முக்கியமானது, இப்போ நான் இன்க்ரீஸ் பண்ணிட்டேன், லைன் வெயிட்டை வந்து 0.70
எம்எம்னு கொடுத்துட்டேன். ஆனால் லைன் வெயிட் வந்து நமக்கு தெரியுதா? தெரியலை. அப்போ அதை காமிக்கணும்னா அதுக்கு தான் இதை ஆன் பண்ணிக்கணும். ஆமாம், லைன் வெயிட்டை வந்து இப்போ லைன் வெயிட்டை வந்து என்ன பண்ணிக்கிறோம், இந்த இடத்துல லைன் வெயிட் ஆன் பண்ணிங்கன்னா 0.70 கொடுத்த லைன் வெயிட் வந்து நமக்கு காட்டணும்னா ஆன் பண்ணிக்கிறணும், தேவையில்லைன்னா ஆஃப் பண்ணிக்கலாம். ஆனால் லைன் வெயிட் வந்து இருக்குது. ஆமாம், இதெல்லாம் இன்டர்வியூவில் கேட்பாங்க. உள்ளே போனோன்னா என்ன கேட்பாங்கன்னா, இந்த மாதிரி ட்ராயிங் கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு இதில் எதெல்லாம் லைன் வெயிட்டாக இருக்குது, இப்போ பார்க்கும்போது எல்லா லைனுமே எப்படி இருக்குது, நார்மல் ட்ராயிங் மாதிரி தான் இருக்குது. இப்போ இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தெரியுது, நார்மல் ட்ராயிங் மாதிரி தான் இருக்குது. ஆனால் என்ன கொடுத்துருக்கோம், நம்ம எதில் லைன் வெயிட்டு கொடுத்துருக்கோம், டோருக்கா விண்டோவுக்கு வந்து லைன் வெயிட்டு கொடுத்துருக்கோம். போனோன்னா இந்த மாதிரி ட்ராயிங் கொடுத்துட்டு இதில் எதெல்லாம் லைன் வெயிட்டு கொடுத்துருக்கு அப்படின்னு கண்டுபிடிங்க அப்படின்னாங்கன்னா என்ன தெரியணும் நமக்கு, இந்த கஸ்டமைசேஷனில் போய் லைன் வெயிட்டை டிக் பண்ணி லைன் வெயிட்டை வந்து எடுக்க தெரியணும். இப்போ லைன் வெயிட்டை நான் அதை கிளிக் பண்ணி பார்த்தா தான் என்ன தெரியும், விண்டோவுக்கு வந்து லைன் வெயிட் இருக்கதே தெரியும். ஆமாம், நமக்கு தெரியும். புரியுதா? போனோன்னா இந்த மாதிரி ட்ராயிங் கொடுத்துருவாங்க. இந்த இதில் வந்து வாலுக்கு, டோருக்கு, விண்டோ மொத்தம் 3 இருக்குது. 3ல் எதுக்கு லைன் வெயிட்டு கொடுத்துருக்கோம் அப்படின்னு கண்டுபிடிங்க அப்படின்னாங்கன்னா என்ன பண்ணணும், நமக்கு இது தெரிஞ்சிருக்கணும், எது இந்த லைன் வெயிட் ஆப்ஷன் தெரிஞ்சிருக்கணும். இதுக்கு பேர் லைன் வெயிட்டு. ஓகேவா? இப்போ விண்டோவுக்கு வந்து நம்ம லைன் வெயிட்டு கொடுத்துருக்கோம். ஆனால் நமக்கு சோப் பண்ணணும்னா இங்கே ஆன் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரன்சி. லைன் வெயிட்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ லைன் வெயிட்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரன்சி. இப்போ என்ன பண்ணணும், எனக்கு இந்த ட்ராயிங்கில் வந்து எனக்கு சிலதை வந்து டிரான்ஸ்பரன்சியாக தெரியணும். டிரான்ஸ்பரன்சினா கொஞ்சம் டிம்மாக தெரியணும். எனக்கு இப்போ விண்டோ வந்து வால் மட்டும்தான் ஹைலைட்டடாக தெரியணும். அதில் இருக்க விண்டோ, டோரு, ஃபர்னிச்சரு. ஆமாம், இதெல்லாம் நடத்தும் போது நல்லா கவனிச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம ஃபர்னிச்சர்லாம் வந்து ட்ராயிங்கை விட ஹைட் பண்ணி தான் கொடுக்கணும். நீங்கள் சொன்னீங்கல்ல அந்த காரு, கிச்சன் அப்ளைன்ஸு, அந்த ட்ராயிங்கை பார்த்தீங்களா, வால் மட்டும் ஹைலைட்டடாக தெரியும். அதுக்கப்புறம் எப்படி தெரிஞ்சிச்சு, டிம்மாக தெரிஞ்சா, அதெல்லாம் வந்து இதில் ஒர்க் ஆகும். இப்போ எனக்கு இந்த விண்டோவும் டோரும் இதை வந்து அந்த டேட்டா லைனை வந்து தூக்கி விட்டுக்கிறேன். வால் கொடுத்ததை வாலுக்கு வந்து டேட்டா லைன் கொடுத்தேன்ல, அதை வந்து எடுத்து விட்டுறேன். இப்போ எனக்கு இந்த வால் லேயரை விட விண்டோ லேயர் வந்து என்ன இருக்குது, டார்க்காக இருக்குது. ஆனால் நமக்கு வால் மட்டும்தான் ஹைலைட்டடாக தெரியும். அதுதான் பிளானுக்கு முக்கியம். எனக்கு வாலும் டோர் வந்து டிம்மாக தெரியணும் அப்படின்னாங்கன்னா, இது டோருக்கும் விண்டோவோட லேயர் வந்து டிம்மாக தெரியணும் அப்படின்னாங்கன்னா டோருக்கும் விண்டோவுக்கும் டிரான்ஸ்பரன்சி வெளியே வந்து இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கிறோம். ஓகேவா? இப்போ எங்கே இருக்குது டோருக்கு நேரம் எந்த லேயர் இருக்குது, இந்த இருக்குது. டோரில் வந்து என்ன பண்ணுறேன், டிரான்ஸ்பரன்சி வெளியே வந்து அதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள். டிரான்ஸ்பரன்சி வெளியூ 0 to 90 வரைக்கும் தான் கொடுக்க முடியும் அப்படின்ட்டாங்க. நான் 101 கொடுத்தேன்னா என்ன ஆகாது, 100 கொடுத்தா கூட என்ன காமிக்குது, டிரான்ஸ்பரன்சி வேல்யூ இன்வேலிடுன்னு வரும். அப்போ என்ன பண்ணணும், டிரான்ஸ்பரன்சி வேல்யூ வந்து ஒரு 60 கொடுக்குறேன். 60 கொடுக்குறேன் எதுக்கு, டோருக்கு. 60 கொடுக்கும்போது டோரோட டிரான்ஸ்பரன்சி வேல்யூ அப்படியே தான் இருக்குது பாருங்கள். அப்போ நமக்கு தெரியணும்னா என்ன பண்ணணும், இந்த லைன் வெயிட்டை வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்ணோமோ அது மாதிரி டிரான்ஸ்பரன்சி வேல்யூவே ஆன் பண்ணி வச்சுக்கிறோம். இப்போ பாருங்கள், டோர் வந்து இது இருக்குது, பட் ஆனால் என்ன தெரியுது, டிம்மாக தெரியுது. அதே மாதிரி விண்டோவோட இது வந்து வாலை விட கம்மியாக தெரியணும் அப்படின்னா அதுக்கு ஒரு 60 கொடுத்துருங்க. 60 கொடுத்துட்டிங்கன்னா என்ன ஆயிரும், விண்டோவும் டிம் ஆயிரும். இதுவும் இதில் இன்டர்வியூவில் கேட்பாங்க. இப்போ இதை வந்து ஆஃப் பண்ணி வச்சுருவாங்க. முன்னாடியே ஆஃப் பண்ணி வச்சுட்டு இந்த ட்ராயிங்கில் வந்து எதுக்கு லைன் வெயிட் இருக்குது, எதுக்கு டிரான்ஸ்பரன்சி வேல்யூ இருக்குது கண்டுபிடிங்க அப்படின்னா லைன் வெயிட்டு ரெண்டையுமே ஆன் பண்ணி வச்சுக்கிறோம். இது ரெண்டுக்குமே என்ன பண்ணியிருக்காங்க, லைன் வெயிட்டும் டிரான்ஸ்பரன்சி கொடுத்துருக்காங்க. இன்னும் அக்யூரேட்டாக கேட்பாங்க. என்ன கேட்பாங்கன்னா, இந்த டோருக்கு வந்து இப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், டோருக்கும் விண்டோவுக்கும் டிரான்ஸ்பரன்சி வேல்யூ கொடுத்துருக்காங்கன்னு இது எத்தனை வேல்யூ கொடுத்துருக்காங்கன்னு கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. அப்படின்ற பட்சத்தில் நமக்கு இதெல்லாம் தெரியணும். லேயரில் போய் இங்கே போய் என்ன பண்ணணும், வேல்யூ டிரான்ஸ்பரன்சி வேல்யூ ரெண்டுக்கும் 60 கொடுத்துருக்கோம் அப்படின்றத சொல்ல தெரியணும். ஓகேவா?
ஹைலைட் பண்ணி காமிச்சோம் லைன் வெயிட் போட்டு நம்ம விண்டோ ஹைலைட் பண்ணி காமிச்சோம் டார்க்காக. ஆமாம் லைன் வெயிட். ஆமாம் இப்போ ட்ரிம்மாவும் நம்ம கொடுத்துருக்கோம். அது எப்படி ப்ரோ கண்டுபிடிக்கும்? இப்போ லைனும் ஹைலைட் பண்ணி ஆமாம் பார்த்தாலே தெரியும்ல உங்களுக்கு. இந்த லைன் வந்து எப்படி இருக்குது, இந்த லைன் எப்படி இருக்குது. இதையும் தான் நான் டிம் பண்ணியிருக்கேன். அது நார்மலாக தான் இருக்குது. ஆனால் இது கொஞ்சம் தெரியுதா உங்களுக்கு ஷேடோவா? மங்கலாக தெரியும். இல்லை லைன் தெரியுதா? இது வந்து நார்மல் லைன் மாதிரி இருக்குது. இது கொஞ்சம் என்ன இருக்குது, ஹைலைட்டாக இருக்குது, தடிமனாக இருக்குல்ல. அப்போ என்ன, அப்போ லைன் வெயிட்டும் இருக்குது, அதில் வந்து மங்கலாவும் டிரான்ஸ்பரன்சியும் கொடுத்துருக்கேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் இங்கே வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த இடத்துல விண்டோவுக்கு வந்து என்னது லைன் வெயிட் வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்கேன், 0.70 கொடுத்துருக்கேன். இதுக்கு 60 கொடுத்துருக்கேன். எனக்கு இது ஆன் பண்ண தெரியலனாலும் இங்கே கண்டுபிடிச்சா கூட ஓகே தான். எப்படியும் அவனுக்கு தெரியுதா, இந்த ஸ்கில் தெரியுதான்றதான் செக் பண்ணுறாங்க. ஓகே, அடுத்த ஆப்ஷன் வந்து நான் இன்னொரு பில்டிங் வந்து வரைய போகிறேன். நான் இந்த டிரான்ஸ்பரன்சி இது ரெண்டையும் ஆஃப் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகேவா? இப்போ நான் இன்னொரு பில்டிங் வந்து வரைய போகிறேன், இன்னொரு லேயர் வந்து வரைய போகிறேன். அப்படின்னா நான் என்ன சொல்லியிருக்கேன், இங்கே வந்து தான் என்ன பண்ண சொல்லியிருக்கேன், வால் வந்து மாற்றணும். வாலை வந்து வால் லேயர் எடுக்கணும்னா மறுபடியும் நான் வால் லேயர் எடுக்கணும்னா இங்கே வந்து வால் எடுக்கணும். ஆர்த்த மோட் ஆன் பண்ணிக்கிறேன். இன்னொரு 10 feet வால் வரைகிறேன். வால் எடுக்கிறோம்னா வால் எடுத்துட்டு அதை கிளிக் பண்ணிவிட்டு ஆர்த்த மோட் ஆன் பண்ணிட்டு பண்ணால். ஆமாம், லைன் லிமிட்ஸ் இதெல்லாம் கொடுக்கணும்ல. இதெல்லாம் முதல் கொடுத்தது உங்களுக்கு நடத்துனது, அதனால நான் டைரெக்டாக உள்ளே வந்துடுறேன். ஆமாம், அதெல்லாம் கொடுத்துட்டு தான் லிமிட் செட் பண்ணணும். ஆமாம், நீங்கள் இது வந்து நம்ம நேற்று கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வச்சுட்டு போன ப்ராஜெக்ட்டு, அதனால நான் வந்து டைரெக்டாக எடுத்துட்டேன். இன்னொரு நியூ ப்ராஜெக்ட் ஆரம்பிக்க போகிறீங்கன்னா யூனிட் செட் பண்ணணும், லிமிட் செட் பண்ணணும். ஆமாம், யூசிஎஸ் ஐக்கான் செட் பண்ணணும், எல்லாமே செட் பண்ணணும். இப்போ ஃபில்லட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன், அடுத்து விண்டோ வரைய போகிறேன்னா விண்டோ லேயர் இங்கே தான் எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஆனால் நீங்கள் எந்த இது ஓப்பன்லேயே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, லேயர் ப்ராப்பர்ட்டிஸ். ஏன்னா இந்த 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கல்ல, இந்த 4 ஆப்ஷனை செகண்ட் ஆப்ஷனை விட்டுருங்க. அது வந்து நமக்கு ரஃப்பாக ஒரு லேயர் வரைஞ்சிட்டு அது பிரிண்ட்டில் வராமல் போயிடும். அவ்வளோதான். இப்போ நான் பாருங்கள், இப்போ ரஃப்பாக எடுக்கிறேன், ஒரு லேயர் எடுக்கிறேன் அப்படின்னா அது ஃப்ரீஸ்லேயே இருக்கும். ரஃப்பானா நான் இந்த சைடு ஒரு விண்டோ வந்து 4க்கு 4 வரைஞ்சி பார்க்கணும் அப்படின்னா அது வந்து ஃப்ரீஸில் வரைஞ்சி பார்த்துக்கலாம். இப்போ நான் நியூ லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன் பாருங்கள். ஓகேவா? இங்கே கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணும்போது என்ன ஆயிடுது, இந்த ஃப்ரீஸ் ஒன்று ஆன் ஆகியே வருது. இது வந்து உங்களுக்கு பிரிண்ட்லேயும் வராது, லாக் பண்ணியே இருக்கும். ரஃப் லேயர், அவ்வளோதான். இதுக்கும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஏதாவது ஒரு நேம் கொடுத்துக்கலாம். ரஃப்னு ரஃப்பில் எதுக்கு தேவையில்லை, ஒரு லேயர் மட்டும் கொடுத்துக்கோங்க, அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இப்போ நான் அடுத்து விண்டோ வரைய போகிறேன் அப்படின்னா விண்டோவை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல க்ரீன் டிக் இருக்குல்ல, இதை கொடுத்துட்டிங்கன்னா இங்கே வால் இருக்குது பாருங்கள். நான் என்ன சொல்லி தந்திருக்கேன், இந்த வாலை விண்டோவை மாற்ற போகிறேன் அப்படின்னா விண்டோ வந்து இங்கே தான் எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஆனால் இங்கேயே எடுக்கலாம். கரண்ட் லேயர்னால் நான் அடுத்து கரண்ட் லேயராக எதோ வரைய போகிறேன்றதை இங்கே எடுத்துக்கலாம். இப்போ விண்டோவை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல க்ரீன் டிக் இருக்குல்ல, இங்கேயே கொடுக்கும்போது இங்கே பாருங்கள் விண்டோ மாறிடும். இந்த மாறிடுச்சா? இனி அடுத்து என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் விண்டோ லேயரை விண்டோ வச்சு வரைஞ்சிக்கலாம். ஓகேவா? அடுத்து டோர் வரைய போகிறேன் அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், டோரை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல என்ன பண்ணிக்கலாம், டிக் பண்ணிங்கன்னா டோர் லேயர் கன்வெர்ட் ஆகிரும். டோரு இந்த இடத்துல வரைஞ்சிக்கலாம். புரியுதா? அடுத்து வந்து இந்த மாதிரி இங்கேயே மாற்றுறது தான் இந்த ஆப்ஷனு. சப்போஸ் நான் வந்து எனக்கு விண்டோ லேயர் ஏதாவது இந்த எலிவேஷன் வந்து இப்போ வரைய போகிறது கிடையாது, வென்டிலேட்டர் இந்த ரூமுக்கு தேவைப்படலை, இந்த லேயரையே நான் டெலீட் பண்ணணும்னா என்ன பண்ணிக்கலாம், டெலீட் பண்ணிக்கலாம். வென்டிலேட்டர்ன்ற லேயர் டெலீட் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம். இப்போ நான் விண்டோ லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு விண்டோ லேயரை டெலீட் பண்ண போகிறேன். என்ன காமிக்குது, ஏன்னா அது வந்து ட்ராயிங்கில் இருக்க லேயர். நீ என்ன பண்ணியிருக்க, வால் லேயரையும் விண்டோ லேயரையும் வரைஞ்சி வச்சுருக்க, டெலீட் பண்ண முடியாதுன்னு நமக்கு சொல்லுது. அவ்வளோதான். இப்போ நான் இது ரஃப் லேயரில் வந்து எதுவுமே வரையலை, அப்போ டெலீட் பண்ணால் டெலீட் ஆகிரும். அடுத்து எலிவேஷன் லேயரையும் எதுவும் வரையலை, அதையும் டெலீட் பண்ணால்
டெலீட் ஆயிரும். ஆனால் விண்டோவில் வால் லேயர் என்ன டெலீட் பண்ணேன்னா டெலீட் ஆகாது. அது நமக்கு சொல்லுது நீ வந்து இது நீங்கள் வரைஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லுது. அவ்வளோதான். ஓகே, வரைஞ்சிருக்கீங்கன்னு சொல்லலை, அது வந்து ஸ்க்ரீனில் இருக்குது. வேணும்னா நம்ம இதை பூரா டெலீட் பண்ணிவிட்டு அடுத்து டெலீட் பண்ணோம்னா டெலீட் ஆக வாய்ப்பு இருக்குது. புரிஞ்சா அந்த 4 ஆப்ஷனுமே? ஓகே, மிச்சதெல்லாம் அந்த இது குரூப்பு இதுகள்லாம் வந்து அடுத்த கிளாஸில் பார்ப்போம். இதனால இதுவே முக்கியமானது தான். இதுவே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும். ஒரு கிளாஸ் ரொம்ப எல்லாம் வர முடியும். இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அடுத்து இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். இது வந்து ஆல் யூஸ்டு லேயரில் வந்து ஆல் யூஸ்டு லேயர் எல்லாமே இருக்கும். அடுத்து எப்படி இதுவே நம்ம குரூப்பாக நமக்கு தேவையானதை வந்து எடுத்து வச்சுக்கிறது. ஏன்னா நம்ம இப்போ 100 லேயர் க்ரியேட் பண்ணுறோம். 100 லேயர் க்ரியேட் பண்ணும்போது நம்ம மேக்ஸிமம் வரைகிறது என்ன லேயராக இருக்கும்? ஒரு 4 லேயர் தான் இருக்கும். அப்போ இந்த 4 லேயரை மட்டும் முன்னாடி இங்கே கிளிக் பண்ண எத்தனை லேயர் க்ரியேட் பண்ணாமோ எல்லா லேயருமே இங்கே காட்டும். 100 லேயருமே காட்டும். அப்போ நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக 4 லேயர் தான் அடிக்கடி யூஸ் பண்ணுறப்ப இந்த 4 லேயரை மட்டும் முன்னாடி கொண்டு வச்சுக்கலாம். அதுகளுக்கெல்லாம் வந்து அடுத்தடுத்த கிளாஸில் பார்ப்போம். இந்த இது பூரா யூஸ் பண்ணணும். இந்த இதை பூரா யூஸ் பண்ணும்போது லேயராக வந்து பிரிச்சுக்கலாம். நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஓகே, இப்போ வேணால் அந்த ஒரு 4 டூல்ஸ் வேணால் நடத்தி விட்டுறேன். மூவ், காப்பி, ஸ்ட்ரெச்சு. என்னென்ன காமன் நேரம் டைம் இருக்குது. இப்போ மூவ் ஆப்ஷன் எடுத்திங்கன்னா இப்போ ஒரு ஆப்ஜெக்டை நான் இங்கேருந்து மூவ் பண்ணணும். ஓகேவா? நான் இந்த வாலை வந்து இந்த இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணணும். ஓகேவா? இப்போ மூவ் பண்ணுறதுக்கு என்ன கமாண்டு? என்டர் தான். மூவ் கொடுத்தாலே ஓ கொடுத்தாலும் ஃபஸ்ட்டு மூவ்னா வேறு எது போயிடுது. தான். என்டர் கொடுத்துட்டு இந்த என்ன காமிக்குது? செலக்ட் த பேஸ் பாயிண்ட் காமிக்குது. நல்லா கவனிச்சுக்கோங்க, 2 டிஃப்ரென்ஸ் இருக்குது. நான் கமாண்டு கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு எது கொடுக்குறேன்? என்டர் கொடுக்குறேன். கமாண்டு கொடுக்குறேன். என்டர் கொடுத்தோன்னே என்ன காமிக்குது? செலக்ட் த ஆப்ஜெக்ட். நீ எதை மூவ் பண்ண போகிற அதை செலக்ட் பண்ணு அப்படின்னு சொல்லுது. ஓகேவா? நான் இந்த இதை செலக்ட் பண்ணிட்டேன். அடுத்து என்ன காமிக்குது? மறுபடியும் செலக்ட் ஆப்ஜெக்ட் காமிக்குது. வேறு எதையும் செலக்ட் பண்ணி மூவ் பண்ண போறியான்னு கேட்குது. ஆமாம், நான் இதை விட்டுட்டு இதை செலக்ட் பண்ணுறேன். இன்னும் என்ன காமிக்குது? நீ நீங்கள் நம்ம என்டர் கொடுக்குற வரைக்கும் செலக்ட் பண்ணி மூவ் பண்ணிக்கலாம். நான் போதும் அப்படின்றத இன்டிமேட் பண்ணுறது என்னது? என்டர். அடுத்து என்ன காமிக்குது? செலக்ட் த பேஸ் பாயிண்ட்டு. எங்கேருந்து எங்கே மூவ் பண்ண போகிறேன்? நான் இங்கேருந்து அடுத்து மூவ் பண்ணும்போது என்ன காமிக்குது? ஆமாம், மூவ் பண்ணும்போது காமிக்கும். அது ஃபஸ்ட்டு பார்த்துருக்கணும். இந்த காமிக்குதுல ஸ்பெசிஃபை த செகண்ட் பாயிண்ட். நான் போய் பிக் பண்ணுற இடம். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணேன்? கமாண்டு கொடுத்து மூவ் பண்ணேன். ஃபஸ்ட்டு கமாண்டு கொடுத்தேன். என்டர் கொடுத்தோன்னா செலக்ட் ஆப்ஜெக்ட் காமிச்சிருச்சு. இது வந்து கமாண்டு கொடுத்து போகிற மெத்தடு. அடுத்து இப்போ நான் செலக்டே பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டே செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ அடுத்து ஃபஸ்ட்டு கமாண்டு கொடுத்து செலக்ட் பண்ணேன். செலக்ட் பண்ணிவிட்டு கமாண்ட் கொடுக்குறேன். செலக்ட் பண்ணிவிட்டு என்டர் கொடுக்குறேன். இப்போ வந்து டேரெக்டாக என்ன காமிச்சிடும்? ஸ்பெசிஃபை த பேஸ் பாயிண்ட் காமிச்சிடும். செலக்ட் ஆப்ஜெக்ட் கேட்காது. ஏன்னா நான் ஆல்ரெடி என்ன பண்ணிட்டேன்? செலக்ட் பண்ணிட்டேன். அப்போ 2 டைப் இருக்குது. ஒன்று செலக்ட் பண்ணிவிட்டு போகிறது, கமாண்டு கொடுத்துட்டு செலக்ட் பண்ணுறது. புரியுதா? கவனம். அடுத்து வந்து காப்பி. அதுதான். இப்போ நான் அந்த 3 ஆப்ஜெக்ட்டுமே இந்த இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு காப்பி பண்ண போகிறேன்னா காப்பி ஃபஸ்ட்டு கமாண்டு கொடுக்குறேன். கமாண்டு மூலியம் போனேன்னா செலக்ட் ஆப்ஜெக்ட் காமிக்குது. நான் இதை செலக்ட் பண்ணுறேன், இதையும் செலக்ட் பண்ணோம், இதையும் செலக்ட் பண்ணேன். இல்லை டோட்டலாக என்ன பண்ணிக்கலாம்? செலக்ட் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்துடணும். என்டர் கொடுத்துட்டிங்கன்னா பேஸ் பாயிண்ட் காமிக்க மேலே மூவ் பண்ணிடலாம், காப்பி பண்ணிடலாம். இல்லை, ஆமாம், காப்பி பண்ணுறது. இல்லை நான் இப்போ செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிவிட்டு கமாண்ட் கொடுத்தீங்கன்னா அந்த செலக்ட் ஆப்ஜெக்ட் வந்து கேட்காது. டைரெக்டாக என்ன பண்ணிடும்? பேஸ் பாயிண்ட் வந்து காமிக்கும். அடுத்து நீங்கள் இதை கிளிக் பண்ணி இங்கே கிளிக் பண்ணி காப்பி பண்ணி மாறும். இப்போ இதை வந்து நான் இந்த சைடு காப்பி பண்ணணும் அப்படின்னா செலக்ட் பண்ணிவிட்டு காப்பி CO என்டர் கொடுத்துட்டு இந்த சைடு கொண்டு வந்தால் இந்த சைடு நம்ம எந்த சைடு மூவ் பண்ணுறோம், ஆமாம், எந்த சைடு மூவ் பண்ணுறோமோ அந்த சைடு மூவ் ஆகும். எனக்கு ஸ்ட்ரைட்டாக வெர்டிக்கலாக அதே டைரெக்ஷனில் மூவ் ஆகணும்னா ஆர்த்தோ மோட் ஆன் பண்ணிக்கிறணும். இல்லை நான் கிராஸாக கொண்டு போகணும் அப்படின்னா இந்த ஆர்த்தோ மோட் ஆஃப் பண்ணிட்டு கிராஸாக கொண்டு போய்க்கலாம். அன்னன்னைக்கு நடத்துகிறது அன்னன்னைக்கு ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. ஆமாம், நீங்கள் இன்னும் டச்சே பண்ணலை லேப்டாப்பு, அதனால அந்த டவுட்லாம் கேட்குறீங்க. ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. ஆமாம் ஆமாம், உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணியாச்சுல்ல சாஃப்ட்வேரு. ஆமாம் ஆமாம், ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. ஏன்னா இதெல்லாம் சின்ன ஓகே.
அடுத்து ஸ்ட்ரெச்சு. ஓகே, ஸ்ட்ரெச்சுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஸ்ட்ரெச் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, இப்போ ஒரு ரெக்டாங்கிள் இருக்குது ப்ரோ, இது நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ ரெக்டாங்கிள் இருக்குது, நான் வந்து நார்மல் லேயர் 0 லேயரில் வச்சுக்கிறேன், ஏன்னா அதுக்கு டிம்மாக இருக்குது கலர். 0 லேயரில் வச்சுட்டு ஒரு ரெக்டாங்கிள் எடுத்துக்கிறேன். ரெக்டாங்கிள் வந்து நீங்கள் நார்மலாகவே ஸ்ட்ரெச் பண்ண முடியும், ஒரு லைனை ஸ்ட்ரெச் பண்ண முடியும் உங்களால். இப்போ இருக்குது ஒரு லைன், இந்த லைனை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா என்ன காமிக்குது? கிரிப் பாயிண்ட்டுன்னு காமிக்குதா? கிரிப் இதுக்கு பேர். செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு 3 டாட் லைன் காமிக்குதுல, அதுக்கு பேர் வந்து கிரிப்புன்னு சொல்லுவோம். இதோட சைஸ்லாம் சிறுசாக இருக்குது பெருசாக இருக்குது இதெல்லாம் இன்டிமேட் பண்ணுறதுலாம் இந்த அப்ளிகேஷன் பட்டனில் போய் ஆப்ஷன்ஸில் போய் இந்த டிராஃப்டிங்கில் போனீங்கன்னா யூசர் ப்ரிஃபரன்ஸ் ஓப்பன் அண்ட் சேவ் டிஸ்பிளே இல்லையே 3Dயில் இருக்குமா கிரிப்பு? சரி, இந்த செலெக்ஷன்ஸில் வந்தீங்கன்னா இந்த இருக்கு பாருங்க கிரிப்பு சைஸு, இதை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்த இதுக்குள்ள அப்ளிகேஷன் பட்டன், இதுக்கு பேர் அப்ளிகேஷன் பட்டன். மேலே ஆட்டோகேட் சிம்பிள் இருக்குல்ல, இதுக்கு பேர் அப்ளிகேஷன் பட்டன். இதில் வந்து ஆப்ஷன்ஸில் போனீங்கன்னா இதெல்லாம் நடத்துவேன் நான், ஓகேவா? இப்போதைக்கு இந்த கிரிப்பு பார்த்துக்குவோம். செலெக்ஷனில் போய் இந்த கிரிப் சைஸ் இருக்குல்ல, இந்த கிரிப் சைஸை வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணுறதா இருந்தால் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இன்க்ரீஸ் பண்ணோம்னா என்ன ஆகும்? இப்போ இந்த லைனை செலக்ட் பண்ணினா பாருங்களே பெருசாக காமிக்கும், கிரிப் சைஸ் வந்து பெருசாக காமிக்கும். இந்த கிரிப் வந்து எதுக்கு ஹெல்ப் பண்ணணும்னா, நான் ஒரு இடத்துல வந்து ஸ்ட்ரெச் பண்ணுறதுக்கு, மேலே மூவ் பண்ணுறதுக்கு, இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கிரிப் சைஸ் வந்து இப்போ மேலே மூவ் பண்ணுறதுக்கு வந்து இதை நான் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த சைடு இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். புரியுதா? இந்த ஆப்ஷன்ஸில் இங்கே போய் தான் எடுக்கணும், அந்த ஆப்ஷன்ஸ்குள்ளே போகணுன்னு இல்லை. ரைட் கிளிக் பண்ணி ஆப்ஷன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதில் போய் நான் என்ன பண்ணிக்கிறேன், கிரிப் சைஸை வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன், கொஞ்சம் குறைச்சிக்கிறேன். ஆமாம், இந்த பிக் பாக்ஸ் வந்து நான் சொல்கிறேன். அடுத்து பிக் பாக்ஸ்னால் ஒன்றும் இல்லை, அந்த இதை கிளிக் பண்ணுறோம்ல அதுதான் பிக் பாக்ஸு. அடுத்து இந்த இப்போ கிராஸ் கேர் காலில் சொன்னேன்ல, கிராஸ் கேர் அந்த இந்த இது ப்ரோ, இந்த மூவ் பண்ணும்போது தெரியுது ப்ளஸ் சிம்பிள், அதுக்கு பேர் கிராஸ் கேர். அதான் கிராஸ் கேர். கர்சரு இங்கே போகையில் இது கர்சரு. ஆமாம், அதில் போகையில் அம்புக்குறி டைரெக்ஷன் இருக்குல்ல, அதுக்கு பேர் கர்சரு. இங்கே வரையில் கிராஸ் கேர். கிராஸ் கேரோட சைஸ் வந்து என்னது இங்கே இருக்கும். டிஸ்பிளேயில் போனீங்கன்னா இன்னும் இந்த செலெக்ஷனே வந்து ஓகே கொடுக்காம விட்டுருக்கேன். எப்போயுமே எல்லாமே மாற்றிட்டு என்ன பண்ணிக்கிறணும், இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா ஜம்ப் ஆகும், இதை என்ன பண்ணிக்கிறணும், ஹோல்டு பண்ணிக்கிறணும். லெஃப்ட் கிளிக் பண்ணி ஹோல்டு பண்ணி மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான சைஸில் கொண்டு வந்துக்கலாம். இப்போ அப்ளை கொடுத்துக்கிறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேயில் வந்து கிராஸ் கேர் சைஸ் இருக்கா, இந்த கிராஸ் கேரோட சைஸையும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் கிராஸ் கேர் பெருசாக இருக்கா, இந்த ப்ளஸ்ஸு அதை வந்து பெருசாகவும் ஆக்கிக்கலாம் சிறுசாகவும் ஆக்கிக்கலாம். இந்தா ரொம்ப பெருசாக இருக்குது, அப்போ என்ன பண்ணிக்கலாம், ரொம்ப சிறுசாக ஆக்கிக்கலாம். இதையும் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஜம்ப் ஆகி வரும், ஹோல்டு பண்ணிக்கலாம். இல்லைன்னா நம்பர்ஸ் மாற்றிக்கலாம், ஓகேவா? இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இதில் உடனே நடத்தினா உங்களுக்கு புரியாது. எப்பப்பெல்லாம் யூஸ் ஆகுதோ அப்பப்போ நடத்துவீங்க. இப்போ வந்து இந்த ஸ்க்ரீன் சைஸு கலரை வந்து மாற்றுறா இருந்தால் என்ன பண்ணிக்கலாம், மாற்றிக்கலாம். இதில் வந்து டார்க்கு லைட்டு கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும், ஓகேவாகல. லைட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் இந்த ரிப்பன் பார் கலர் வந்து என்ன மாறிடுச்சு, ஒயிட்டாக மாறிடுச்சு. இந்த எம்எஸ் ஆஃபீஸில் இருக்க மாதிரி மாறிடுச்சு. இன்னும் கிராஸ்கரோட சைஸ் வந்து பெருசாக தான் இருக்குது, அதையும் மாற்றிக்கணும். எப்பயுமே மாற்றிட்டு இங்கே என்ன பண்ணிடணும், ஜஸ்ட்டு ஒரு கிளிக் அப்ளை பண்ணிடணும். அடுத்து வந்து நான் மறுபடியும் என்ன பண்ணிடுறேன், டார்க்கே கொடுத்துட்றேன். அடுத்து டிஸ்பிளே கலரு, இந்த கலர் இருக்குல்ல, இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்பப்போ டைமில் நடத்துவேன், உடனே நடத்தினா உங்களுக்கு புரியாது. இப்போ அப்ளை கொடுத்துட்றேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த இது இருக்குல்ல, இந்த உள்ள ட்ராயிங் கலரு, ட்ராயிங் ஏரியா, அதோட கலரையும் நம்ம மாற்றிக்கலாம். அதுக்கு இதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து இந்த இருக்குல்ல பிளாக்கு க்ரீனு, இதில் என்ன பண்ணிடுறேன்,
க்ரீன் கொடுக்கணுன்னா க்ரீன் கொடுத்துக்குறேன். பாருங்கள் க்ரீன் கலராக மாறிடும் ஸ்க்ரீனே. ஆமாம், உங்களுக்கு தேவைன்னா மாற்றிக்கலாம், நல்லா இருக்காது, பட் ஆனால் உங்களுக்கு தேவைன்னா மாற்றிக்கலாம். இதில் வந்து டிஃபால்ட் கலர் இருக்கும், செலக்ட் கலர் கொடுத்தீங்கன்னா அதே மாதிரி ட்ரூ கலர் ஸ்க்ரீன் கலர் நார்மலாக அந்த இதுக்கு மாற்றணும்ல, அது மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம் கலர். ஆமாம், அட்ஜஸ்ட் பண்ணி மாற்றிக்கலாம். இப்போ இந்த கலர் வேணும்னா அப்ளை கொடுத்துட்டீங்கனாலே போதும், உங்களுக்கு இந்த கலர் மாறிக்கும். ரொம்ப பிளாக் ஆயிடுச்சு. அடுத்து இது எங்கே சேவ் ஆகுதுன்றது, இந்த நம்ம கண்ட்ரோல் எஸ் கொடுத்து சேவ் பண்ணுறோம்ல, இப்போ தினேஷ்ன்றது எங்கே சேவ் ஆகும்? கம்ப்யூட்டரில் போய் டாக்குமெண்ட்ஸில் தான் இந்த கார்த்திக்கு இந்த இருக்குல்ல தினேஷ் டாக்குமெண்ட்ஸில் தான் சேவ் ஆகுது. அப்போ சேவ் ஆகிற லொக்கேஷனை நீங்கள் மாற்றுறா இருந்தால் என்ன பண்ணிக்கலாம், இங்கே வந்து மாற்றிக்கிடலாம். ஓகே, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போக போக பார்ப்போம், இதெல்லாம் அப்போ தான் புரியும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெச்சு தான் நடத்திக்கிட்டு இருந்தோம். இப்போ ஸ்ட்ரெச்சு வந்து நீங்கள் ஆப்ஷனாக இந்த லைனை வந்து ஸ்ட்ரெச்சுனா ஒன்றும் இல்லை ப்ரோ, கொஞ்சம் லென்த்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது தான் ஸ்ட்ரெச்சு. இந்த லைனோட லென்த்தை வந்து நான் என்ன பண்ணிக்கலாம், இங்கேருந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் ரெக்டாங்கிள் இருக்குல்ல, அதுக்கும் grip பாயிண்ட் வரும், நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அதையும் ஸ்ட்ரெச் பண்ண முடியும். ஆட்டோ மோட் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா கிராஸாக கூட ஸ்ட்ரெச் பண்ண முடியும், இந்த மாதிரி கூட ஸ்ட்ரெச் பண்ண முடியும். அப்புறம் எதுக்கு ஸ்ட்ரெச் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இப்போ ஒரு ரெக்டாங்கிள் இருக்குது, இதை என்ன பண்ணிக்கிறேன், காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மூணையுமே சேர்த்து ஒரே டைமில் ஸ்ட்ரெச் பண்ணணும். இதை நான் ஸ்ட்ரெச் பண்ண முடியும் ப்ரோ, சிங்கிள் இருக்கிறத வந்து நான் என்ன பண்ண முடியும், ஸ்ட்ரெச் பண்ண முடியும், இப்படி ஸ்ட்ரெச் பண்ண முடியும். ஒரே டைமில் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும், நிறைய இருக்கும்ல, 100 ரெக்டாங்கிள் இருக்கையில் ஒரே டைமில் ரெக்டாங்கிளை வந்து ஸ்ட்ரெச் பண்ணணும்னா இந்த ஸ்ட்ரெச் ஆப்ஷனை எடுத்துக்கலாம். ஸ்ட்ரெச்சுக்கு வந்து எஸ் கமாண்டு, ஸ்ட்ரெச்சுக்கு வந்து எஸ் கமாண்டு கொடுத்துட்டு எந்த சைடு ஸ்ட்ரெச் பண்ணணுமோ அந்த சைடு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு என்டர் கொடுத்துங்க. என்டர் கொடுத்துட்டு ஸ்ட்ரெச் பண்ணிங்கன்னா ஒரே டைமில் மல்டிபிள் ஆப்ஜெக்டை வந்து ஸ்ட்ரெச் பண்ண முடியும். அதுக்கு தான் இந்த கமாண்டு. ஓகே ப்ரோ, மிச்சத்தை நாளைக்கு பார்க்கலாம்.